நல்லா ஜெபம் பண்ணுங்க மணிக்கணக்கில். ஏசாயா ஒன்றில் சொல்கிறா, நீ கைகளை விரித்தாலும் நான் கேட்க மாட்டேன், நீ கைகளை விரித்து ஜெபம் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன். உங்கள் கைகள்லாம் எதில் நிரம்பி இருக்கு? எதில்? எதில்? இரத்தத்தினால நிரம்பி இருக்கு. நீ உபவாசித்தாலும் உன் பக்கம் நான் வரமாட்டேன். அப்போ இங்கே தெரியுதா, சக மனித உறவு ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கணும். கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு சாந்த குணத்தை தாரும். என்ன குணம் தாரும்? என்ன குணம் வேணும்? ஆமாம், சக உறவு அற்பமாக என்னங்கன்னா உங்கள் ஜெபத்தை அற்பமாக எண்ணுவார். தெரிஞ்சுக்கணும், உங்கள் கண்ணீரை அற்பமாக எண்ணுவார். சக மனுஷனையோ மனுஷியவோ அற்பமாக என்னன்னீங்கன்னா கர்த்தர் விடமாட்டார். அந்த பரிசுத்த கைகள், அந்த வசனம் எடுத்தீங்களா? அதை வாசிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது கை எப்போ பரிசுத்தமாகும்னு. இது நல்லா கவனிங்க, வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் நீங்க கேளுங்க. கோபமும் தர்க்கமும் இல்லாமல். கோபமும் தர்க்கமும் உங்களுக்கு ரொம்ப வருதா? கோபம் தலைக்கு மேல வருதா? அன்றியும் புருஷர்கள். வசனம் எத்தனாவது வசனம்? 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. கோபமும் தர்க்கமும் புருஷங்களுக்கு வரக்கூடாதான். சில புருஷர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நிற்காது. அவங்க கை பரிசுத்த கை இல்லை, அந்த கை பரலோகம் போகாது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. கேட்டால் சொல்லுவாங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அவ கை பரிசுத்தமாகணும்னா எதை கண்ட்ரோல் பண்ணணும்? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. இன்னைக்கு எத்தனை தடவை பைபிளை படிக்கிறோம், ஆனால் தெரியுதா நமக்கு? அப்போ வீடுகளில் நம்ம கோபம் இல்லாமல், நம்ம தர்க்கம் இல்லாமல், புருஷனும் மனைவியும் சண்டை இல்லாமல் வாழ்கிற அந்த குடும்பம். பிசாசு குடிகொள்கிற பெண்ணிடத்துலையும் ஆணிடத்துலையும் தர்க்கமும் சண்டை இருக்கும். அவளுக்கானவைகளை கொள்ளையடிக்க விரும்புகிறபடினால் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள். அதனால்தான் சாலமோன் சொல்றான், சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் குடியிருக்கிறத விட ஒரு மூலையில போய் குடியிருக்கலாம். சண்டைக்காரியோட இருந்து நல்ல பெரிய சாப்பாடு சாப்பிட்றத விட இலக்கரியை குடிச்சிட்டு அந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதில் தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் வாழ்ந்துடலாங்க. ஏன்னா அவள் வாழ விட மாட்டா, கொன்றுவா. அட்டைப்பூச்சி மாதிரி நசுக்குவா, அட்டையை உறிஞ்சு எடுத்துருவா. இங்கே இருக்கிற 2 பேருக்குமே சொல்கிறேன், கை பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அதுக்கு என்னென்னு இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது. அடுத்தது பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்க கையை உயர்த்துங்கன்னு சொன்னா தான் மேலே உயர்த்துவாங்க. ஆனால் பவுல அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லா இடங்கள்லையும் சகோதரர் கை உயர்த்தணுமா. ஆனால் நீங்கள் எவனையாவது அடிச்சுட்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவான், நேத்தான் என்னை அடித்தான், இவன் கை பரிசுத்த கையா அப்படின்பா. அப்போ உங்கள் கை பரிசுத்த கையாக இருக்கணும். அப்போ நல்லா கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் கைகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். ஆண்டவரே எங்கள் கைகள் யாரையும் தாக்குதல் நடத்தக்கூடாது. கோபம் அதில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மனைவிகளேன்னு சொல்லலை, புருஷர்களுக்கு தான் கோபம் அதிகமாகுது. என்ன புருஷர்களே சொல்கிறார், கோபம் தர்க்கம் வருது அதிகமாக. அப்போ இவைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொண்டு நம்ம கைகளை நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தணும். ஏசாயா 1 படித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜபமாக இருக்கும் லிஸ்ட்டு. மனுஷரோட உறவு இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சபையை விட்டிங்கன்னா 40 நாள் ஜபம், ஏன் 400 நாள் ஜபம், ஏன் 4000 நாள் ஜபம். ஆனால் சக மனிதனோட ஒப்புரவாகுன்னு சொன்னால் ஒப்புரவாகுதெல்லாம் கசப்பு.